வணக்கம் சாய்ராம். சாய் கிருபா தமிழ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். அதாவது 2 நாள் முன்னாடி ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, அதாவது நமக்கு கடவுள் அருள் இருந்துச்சுன்னா நமக்கு அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அறிகுறி நிறைய இருக்குது, நமக்கு வீட்டிலேயே அது தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சந்தன வாசம், திருநூறு வாசம், பக்தி வாசம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஆனால் நமக்கு மனசளவில் கடவுள் புரிய வைப்பாங்க. கடவுள் நான் இருக்கிறேன்ட்டு சந்திரவாசம் இந்த மாதிரி நல்ல நல்ல வாசங்களாக வரும். அப்புறம் நமக்கு சாமி முன்னாடி நின்றுச்சுன்னா அழகியாக வரும். அதெல்லாம் தான் சாமி கடவுள் இங்கே இருக்கிறாங்கன்னு அதுலேயே நம்ம தெரிஞ்சிடலாம். பின்ன சாமி அதாவது எப்படி அருள் கிடைக்குங்கிறது சாமிக்கு எல்லாருமே ஒன்று தான். இந்த உலகத்தில் அந்த கடவுள் படைச்ச எல்லா ஜீவஜாலங்களும் கடவுளோட மக்கள் தான். அதனால கடவுள் அருள் இன்னவங்களுக்கு தான் இருக்குது, இன்னவங்களுக்கு தான் கிடையாது அப்படின்னாலாம் கிடையாது. அந்த உயிர், அந்த சாமி கொடுத்த உயிர் எதெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே கடவுள் அருள் இருக்குது. பின்ன நம்ம கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதமும் அனுகிரகம் எல்லாம் வேணும்னா நம்ம அந்த கடவுள் ஆன்மீக பாதைங்கிறது இருக்குது இல்லையா, அந்த ஆன்மீக பாதையில் போகும்போது நமக்கு நிறைய கண் தெரிஞ்சுக்க முடியும், கடவுளை தெரிஞ்சுக்க முடியும், நமக்கு பேச முடியும் அவங்ககிட்ட. அதாவது அவங்க நம்ம பேசும்போது அவங்க திருப்பி எல்லாம் பேச மாட்டாங்க, நம்ம மனசுக்குள்ளே அவங்க பேசுவாங்க, நமக்கு தெரியும். நம்ம கேட்குற கேள்விக்கு விடை கிடைக்கும். அதெல்லாம் உண்மைதான். அதுதான் ஆன்மீக பாதையில் போயிருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இல்லாத கடவுள் எனக்கு மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு கிடையாது, சாமி கும்பிட்றவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னால கிடையாது. எல்லாருக்குமே சாமி அருள் இருக்குது. பின்ன ஒன்று, நம்ம இந்த நாம ஜபம் கோயிலுக்கு போகும்போதும் பூஜை பண்ணும்போதும் நாம ஜபம் தான் ரொம்பவே முக்கியம். நமக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த நாம ஜபம் நம்ம டெய்லி ஒரு 108 தடவை ஜெபிக்கும்போது நமக்கு நம்மளை யாரையும் ஜெபிக்க 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 கடவுளை நமக்குள்ளேயே பிரவேசனம் குடியிருப்பார். நம்ம இதயத்திலேயே குடியிருக்கும்போது நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அதாவது நமக்கு ஒரு கெட்ட நேரம்னு சொல்லும்போது கெட்ட நேரம் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நம்ம கர்மா இருக்குது இல்லையா, அந்த கர்மா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம், பூஜை பண்ணுறோம், நெய் விளக்கு பண்ணுறோம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த கர்மா என்கிறது நம்ம கொஞ்சமாவது அனுபவிச்சு தான் தீரணும். நமக்கு தெரியாது இல்லையா, போன ஜென்மம் பண்ணின கர்மா இருக்கலாம், இல்லை நம்ம முதியோர்களெல்லாம் செய்த கர்மா இருக்கலாம். அதெல்லாம் அந்த தலைமுறையாக ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது அது கடவுள் கொடுத்த விதி. எல்லா மனுஷமாருக்கு மட்டும்தான் அந்த விதி இருக்குது, நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். பின்ன இந்த ஆன்மீக ரீதியாக போகும்போது நமக்கு கொஞ்சமெல்லாம் குறைச்சிக்க முடியும். கோயிலுக்கு போகும்போதும் நெய் விளக்கு, பாயசம், பால் பாயசம், கிருஷ்ணருக்கு பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் கணபதிக்கு பண்ணலாம், அவில் எல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. நம்ம அந்த மாதிரி அந்தந்த சாமிக்கு எது தேவையோ அது நம்ம பண்ணும்போது கொஞ்சமெல்லாம் நம்மளுக்கு கடவுள் ஆன்மீக ரீதிக்கு போகும்போது அந்த கஷ்ட காலங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கி போகும். இல்லாமல் எல்லாமே நம்ம எல்லா மனுஷருக்கும், அதை தான் மலையாளம் கலந்து பேசுவேன், மன்னிக்கவும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அதனால் எல்லாருக்குமே கடவுள் ஒன்று தான். மக்கள் கடவுள் மனுஷ உயிர் அப்படின்னு ஒன்று படைச்சிருந்தாங்கன்னா எல்லாருமே ஒன்று தான். அவருக்கு ஜாதியோ பேதமோ நெட்டையோ குட்டையோ சிகப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு இது என்னோட மக்கள் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு தாய்க்கு நம்ம எப்படி பாசமோ அதே போல் ஒரு தாய் தந்தை எப்படியோ அப்படித்தான் நம்ம சாமியை கண்டுக்கணும். அப்படி கண்டுக்கணும் இருந்தால் அந்த கடவுளும் நம்மளே நம்ம பிள்ளையாக நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த கடவுளே செய்து கொடுத்துக்குவாங்க. பின்ன அதாவது நமக்கு ஒரு கஷ்டகாலம், அப்படி கஷ்டகாலம்னு சொல்கிறேன், கஷ்டகாலம் நல்லா ஒரு கெடுதல் வருது அப்படின்னு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம மனசளவில் கடவுள் சொல்லி தருவாங்க.
அதாவது நமக்கு நம்மளை அறியாமல் அழுக வர்றது, அப்புறம் கண்ணு துடிக்கும், கண்ணு துடிச்சிட்டே இருக்கும். அதாவது இடது கண்ணு பெண்களுக்காக இருந்தால் இடது கண்ணு துடிச்சிருச்சுன்னா அது நல்ல சகுனமாக இருக்கும். வலது கண்ணாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லது கிடையாது, ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இல்லாமல் ஆண்களுக்காக இருந்தால் நேரே ஆப்போசிட்டு, வலது கண்ணு துடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு நல்லது, நல்ல விசேஷங்களும் நல்ல காரியங்களும் எல்லாம் வரப்போகுது, வேலை வாய்ப்பு, பண வசதி இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம். அதை இடது கண்ணு துடிச்சிருச்சுன்னா அது ஆப்போசிட் ஆகும். அப்படி உண்மைதான். அதாவது நீ சாஸ்திர பிரகாரம் பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க. டாக்டரும் சொல்கிறது முன்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதிகமாக டிவி பார்க்குறீங்க, அதிகமாக ஃபோன் பார்க்குறீங்க, சரியாக சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். அந்த மாதிரியெல்லாம் செய்யாவிட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் கண்ணு துடிக்கிறது உண்டு அப்படின்னு டாக்டர்களும் சொல்கிறாங்க. அது எது உண்மைன்னு தெரியாது, எது உண்மையோ அது நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே இருக்கட்டும், சயின்ஸும் இருக்கட்டும், ஆன்மீகமும் இருக்கட்டும், ரெண்டும் வேணும். மனிதர் பாதி கடவுள் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல நம்மளை எடுத்துக்கலாம், சாமி ரீதிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், அதனால நம்ம ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம். அப்படி நமக்கு மனசுக்குள்ள என்னான்னு தெரியாது, நமக்கு அழுக வந்துட்டு இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும், ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம், ஒரு சந்தோஷம் இல்லாமல். ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த கஷ்டமும் இல்லை, நமக்கு நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றோம், தூங்குறோம், கையில் காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒன்று நம்மளை போட்டு குடஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா, ஒரு மாதிரியாகவே இருக்கும், ஒன்றும் தெரியாது. என்ன வரப்போகுது, என்ன செய்கிறோம் ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம், சிரிச்சிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே நெஞ்சுக்குள்ளே என்ன ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம கோயில் ஐயப்பனுக்கு போய் நீராஞ்சனம், அப்படி இங்கே கேரளாலெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, நீராஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன தெரியல. ஆனால் ஐயப்பன் கோயிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு முடிகிறது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணலை என்னாலும் நம்ம போய் சாஸ்தாவகிட்ட போய் எனக்கு ஏதோ மனசு சரியில்லை, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும், என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வேண்டிக்க வேண்டியது. அப்புறம் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியது, விஷ்ணு கோயிலுக்கு போக வேண்டியது. ஒன்றும் இல்லாவிட்டால் நம்ம வீட்டில் சாமி படம் இருக்குது இல்லையா, அங்கே விளக்கு பற்றி வச்சுட்டு மனசால ஒரு 10 நிமிஷம் கண்ணு அடைச்சி கண்ணு மூடி இருந்து நம்ம பகவானை பிரார்த்திச்சு கொண்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு ஏதோ ஒன்று அபசவனம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். அதுவும் வலது கண்ணு பெண்களுக்கு துடிச்சிட்டு இருக்குது, மனசுக்கும் துடிச்சிட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நமக்கு அது நிம்மதி இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அபசவனம் வரப்போகுது. கடவுள் நமக்கு முன்னுக்கூட்டி சொல்லியிருக்கிறாங்க, தகவல் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், எச்சரிக்கையாக இருக்கணும், சாமி கும்பிடணும். எனக்கு ஏதோ வரப்போகுதுன்னு நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இல்லாமல் சும்மா அழுக வராது. சாமி முன்னாடி போய் நிற்கும்போது நமக்கு அழுக வந்துச்சுன்னா அது சாமி மேலே இருக்கிற பாசமும் பக்தியுமாகும். இல்லாமல் நான் சும்மா ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு ஏதோ பலி போன மாதிரி இருக்கும், ஏதோ விட்டு போயிடுச்சு, நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஏதோ மனசு குடஞ்சிட்டு இருக்குதுன்னா நமக்கு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருமே சாமியை நம்புங்க, முடிஞ்ச அளவுக்கு சாமியை கும்பிடுங்க. கோயிலுக்கு போக முடியலன்னாலும் பரவாயில்ல, காலையில் நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை மனசால நம்ம
பிரார்த்தனை பண்ணிட்டு நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓம் சாய்ராம். பாக்கியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பின்ன என் தமிழ் மக்களுக்கு அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளவும் சப்போர்ட்டு தந்து என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.